ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளிலும் இன்றைக்கி என்ன நிலமை, குருத்தோலை ஞாயிறை நம்ம அனுசரிக்க போகிறோம். இன்னும் 2 நாள் இருக்குது. பட் நம்ம இங்கே தான் கொண்டாட முடியும். வெள்ளிக்கிழமை தான் நமக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் ஆராதனைக்கு எழும்பி நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் 438வது பாடல், சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதில் சிறியேக நாதனுக்கு சுபமங்கலம். ஆதி சிறு தேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு குணாளனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு, ஓதுமனு கோலனுக்கு, உயர் மனுவேலனுக்கு, ஓதுமனு கோலனுக்கு, உயர் மனுவேலனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேக நாதனுக்கு வானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். வானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு. கானானல் தேவனுக்கு கன்னி மரி சேயனுக்கு, கானானல் நேயனுக்கு கன்னி மரி சேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு உருபத்தலேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு உருபத்தலேயனுக்கு. லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு சித்தனுக்கு மங்களம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு சித்தனுக்கு மங்களம். சௌதிய விஸ்தாரனுக்கு சருணதிகாரனுக்கு, சத்தியல் சாரனுக்கு சர்வதிகாரனுக்கு, பக்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதில் சீரேசு நாதனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக 207வது பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஸ்நேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தரின் முகரே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
கொடி ஏந்திடுவோம், வெற்றி கோப்பை மதிப்பிடுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகை கோட்டையை எதிர்த்தாலும், பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சிலுவை கொடி ஏந்திடுவோம், வெற்றி கொடி ஏந்திடுவோம், சிலுவை கொடி ஏந்திடுவோம், வெற்றி கொடி ஏந்திடுவோம். இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு வென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுராஜா முன்னே செல்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னே செல்கிறாருன்னா என்ன பண்ணணுமா? சத்தம் எப்படி இருக்கணுமா? சத்தம் எப்படி இருக்கணுமா? சந்தோஷம். சத்தம். இயேசுராஜா முன்னே போனால் எப்படி இருக்கும்? சாதாரண எதுக்கு சாதாரண ஒரு பெரிய பாஸ்டர் வரான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோன்னே எப்படி அல்லையில் எப்படி வரும்? இந்த இப்போ சிஎம் ஆர்ஆர் பிஎம் ஆர்ஆர்னு எப்படி இருக்கும்? இந்த வந்தே பாரத்னுலாம் சொல்லுவாங்கள்ல, வந்தே மாதரம்லாம். இயேசுராஜா முன்னே வரும்போது எப்படி இருக்குமா? ஒரு அல்லையில் சொல்லுவோமா? அல்லேலூயா. சங்கீத பகுதி கடன் செல்வம் சகோதரர் ஜீமோன் அவர்கள் வந்து சங்கீத பகுதி நடத்துவார்கள். மாறி மாறி வாசிப்பதற்காக எடுக்கப்பட்ட சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம் உமது சத்திய நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகள் வாயில் இருந்தும் பேசாது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே கர்த்தரை நம்புவாரே, அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கிடையுமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மரித்தவர்களுக்கும் மௌனத்தில் இறங்குகிற அனைவருக்கும் கர்த்தரை துதியார்கள். கடைசி. ஆமேன். அல்லேலூயா. அருமையான சங்கீதம் கொடுத்த மகனை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? நம்ம தேவனை துதிக்க போகிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை, நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போமா?
ஹல்லேலூயா. பிரதர் ஆரோன் வாங்க. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க? கண்களை மூடி தலைகளை சார்த்து கர்த்தருக்கு முன்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தந்தையே, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தின்ற அன்பின் தகப்பனே, இந்த நாளை கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உமது சமூகத்திலே கடந்து வந்திருக்க பிள்ளைகளுக்காய், அவர்களை விண்ணப்பங்களுக்காய், அவர்களை தேவைகளாய்களுக்காய் எல்லாத்துக்கும் நீ சந்திப்பீராக. இம்மட்டும் இந்நொடி வரையும் கூட உம்முடைய அரவணைக்கும் கரம், பலப்படுத்தும் கரம் எங்களோடு கூட இந்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் எவ்வளோ எங்களை சூழ்ந்து வந்தாலும் கூட என் தேவன் நீர் ஒருவர் எங்களுக்கு முன்பாக நிற்கிறீர் தகப்பனே. சுற்றிலும் எவ்வளோ பிரச்சனைகள் ராஜா, ஆனாலும் கூட என் தேவன் நீர் எங்களை உம்முடைய செட்டைகளின் கீழே அரவணைத்து காத்து வழித்து தந்திருக்க தயவிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்காய் சிலுவையிலே மரித்தீர் தகப்பனே, எங்களுக்காய் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீர் தகப்பனே. எவ்வளவோ துன்பங்கள் எங்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கான விடையையும் எங்களுக்கான பரிபூர்ண சுகத்தையும் தந்து சோஸ்திரம் தகப்பனே. எங்களை அடைக்கலமாக இருந்த தயவிற்காய் சோஸ்திரம் ராஜா. தகப்பனே, உம் திரு பாதத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. உம்முடைய பாடி துதிக்கும் போது, உம்முடைய நோக்கி பார்க்கும்போது, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆவியானவரின் சமூகம் இங்கே உளவாடுவதாக. தேவைகளோடு வந்திருக்க பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா. நீர் வழி நடத்துங்க. எவ்வளோ செயல்கள் எங்களுக்காக நீர் முன்னின்று நடத்திருக்கிறீர் தகப்பனே. வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை
வைத்தவரே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திரு பாதம் நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசு ஆராதனை ஆராதனை. ஆமென். இந்த வனாந்திர பூமியில எங்கள் நடத்தி வந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய அக்கினியின் அபிஷேகம், அக்கினியில் நாங்கள் நடந்தாலும் கூட உமது தயவு எங்களை பெரிதாய் காத்து கொண்டு தகப்பனே. சாத்ராக், மேசேக், யாபோத் அந்த மூவரையும் தூக்கி அந்த அக்னியின் போட்டாலும் கூட வெளியின்றவர் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இன்னொரு உருவம் தெரிகிறது, அது தேவபுத்திரனுடன் ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுவான்.
ஆம் தகப்பனே, எங்களோடு நீங்க பயணிக்கிறீங்க ராஜா, எங்களோடு கூடவே இருக்கீங்க. மோசேக்கு தெரியாது அவர் தண்ணீரை பிளப்பார் என்று, அவர் மக்களை நடுவில் வழிநடத்தி செல்வார் என்று அவருக்கு தெரியாது ராஜா. நான் நீர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறேன். ஆனாலும் கூட உங்கள் சித்தம் அதை செயல்பட வைத்தது. அதுபோல தகப்பனே, இந்த வனாந்திர பூமியிலே உம்முடைய சித்தம் எங்கள் மூலமாய் செயல்பட்டும் ராஜா. வாஞ்சைகள் எவ்வளவோ இருக்கிறது தகப்பனே, நீர் அதை தீர்க்க வருவீர் தகப்பனே. இந்த வானத்திலே ஒன்று சேரக்கூடிய ஒரே நாள் அவ்வளவு சீக்கிரம் இல்லை தகப்பனே, அது விரைவாய் இருக்கிறது. இந்த தூதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவர். சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ராஜா. துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் தூயமை நேவமாய் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ, நன்றியால் உள்ளமே மிக நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆலியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆலியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினார் ஜெயம் நமக்கீந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி
குறைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா ஓம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆரம்பமே பரமானந்தமே, மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம்பா. இருக்கிற நாமத்திலே பெரிதான நாமம் என்ன நாமம் தெரியுமா? இயேசுவின் நாமம். அவர் நாமத்தில் நமக்கு மன்னிப்பு உண்டு. ஆமென். அவருடைய நாமத்தில் நமக்கு ரட்சிப்பும் உண்டு. நாம ரட்சிக்கப்படணும் தான் அவர் சிலுவிலே மரித்தார். ஆமென். வேற ஏதாவது நாமம் இருக்கா நம்மள்ட்ட? வேற ஏதாவது நாமம் தெரியுமா நம்மளுக்கு? பிறந்த நாள் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒருவர் நாமமே நமக்கு நாம் ஜெயம். எவ்வளோ சோதனையில் வந்திருப்பினும் கூட எந்த ஒரு விஷயம் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் கூட அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஏன்னா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேற நாமம் நமக்கு கிடையவே கிடையாது. அவர் நாமத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு பரிசுத்தம் உண்டு. அவர் நாமத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நம்ம அவரோடு கூட வாழ்றதே பெரிய நாமம். வானத்திலும் சரி இந்த பூமியிலும் சரி அவருடைய அந்த வல்லமையான அந்த ஒரு நாமம் போதும் நமக்கு. மனுஷருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வல்லமையான நாமம் வேற எந்த ஒரு நாமமும் கிடையாது. அவர் நாமம் தான் இயேசு கிறிஸ்து. உற்சாகமே கைகளை தட்டி பாடுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. யார் நாமம்? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம்
இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே, நாம் விடுதலை அடைவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே, நித்தம் அவரோடு வாழ்வதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். அவருடைய திருப்பாதத்தில் வந்திருக்க சிங்கத்தின் கெபியில் இருந்தாலும் சரி, தீச்சுளையின் நடுவில் இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது ஒரு சேதமும் நம்மளை அணுகிடாது. அவரை உயர்த்துவோமா? அவரை நோக்கி பார்ப்போமா? நமக்காக சிலுவையில் அறைந்து ரத்தத்தை சிந்தினவரை நோக்கி அவருடைய நாமத்தை பெருக பண்ணுவோமா? சிறைச்சாலையில் அடைத்தாலும் சரி, சங்கிலிகளும் கூட நிரந்தரம் கிடையாது நம்மளுக்கு. அவர் நாமத்தை நம்ம உயர்த்தும் போது, ஏன்னா அஸ்திபாரம் அப்படிப்பட்ட அஸ்திபாரம் நம்மளுக்கு போட்டது. சிறு வயசுலேருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்ம. இந்த சவுதி பட்டத்தில் வந்திருக்கலாம், எங்கெங்கேயோ போயிருக்கலாம், எவ்வளோ வழி தடம் மாறி கூட எவ்வளோ இடத்துல போயிருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சபைக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு, அப்படிதானே? இந்த சபைக்கு வரணுன்றது ஒரு நித்திய ஜெபமா இருக்குது, அப்படியானே? சபையில் அவர் நாமத்தை உயர்த்தணுன்றது அவரோட ஆர்வமா இருக்கு, அப்படிதானே? சுத்தி நடக்கிற பிரச்சனை எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் கூட நாம இப்போ வரையும் நம்ம சேஃபா இருக்கோம், அப்படிதானா? அவருடைய கிருபை மட்டும்தான், அவருடைய பரிசுத்தம் மட்டும்தான் நம்மளை வழிநடத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. அருமையான துதியின் வேலைக்காய் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. 206வது பாடல்.
ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்தில் அமைந்து மைந்தனுக்கு இன்னும் இன்னும் சாலும் நகர் சின்ன பாலன் ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா பாவமதை போக்கவும் இப்பாவிக்கை போக்கவும் வாசமுள்ள எக்ஸயா ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா பலகளின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார் தளர்வினையோடு பாடி தலை ஊத்தி செய்குவோம் தளர்வினையோடி பாடி தலை முத்தி செய்குவோம் ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா குரு போலை ஞாயிறில் நாம் ஒரு பாதம் பணிவோம் குரு போலை ஞாயிறில் நாம் ஒரு பாதம் பணிவோம் குடியாருள் பெற்று நாமம் திரியரும் போற்றுவோம் குடியாருள் பெற்று நாமம் திரியரை போற்றுவோம் ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா. அவரும் அமர்வோம். இப்பொழுது சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான சிறு பிள்ளைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நிறைய கேள்வி கேட்கக்கூடாது. என்னதை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு என்பது என்ன? அது மெயின் கான்செப்ட் என்னது? இந்த குருத்தோலை வச்சு என்ன பண்ணீங்க? ஒசன்னா
கர்த்தருடைய நாமத்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர். மெயின் என்னது? துதித்தீர்கள். துதித்தாங்க அவங்க, அப்படித்தானே? எப்படி துதித்தாங்க? அருமையான சகோதரன் வந்து வொர்ஷிப் பண்ணும்போது சொன்ன தேவ சித்தம்னு. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் கரெக்டாக வந்து திட்டமிடப்பட்டவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பவனியும் திட்டமிடப்பட்டது, அப்படித்தானே? எப்போ? எடுத்துக்கொள்ளுங்கள், சகரியா 9:9. ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் திட்டமிட்ட ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததும் அவருடைய திட்டமிடலாய் காணப்படுகிறது. அதுதான் வந்து அடிக்கடி சொல்லு, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? திட்டம் வச்சிருப்பாரு. இதுக்கு மேலே உங்களுக்காண்டி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ண போறது இல்லை. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் பழைய ஏற்பாடுல இருக்கும் இது நடந்தது, சம்பவம் நடந்தது. புதிய ஏற்பாடு இன்னும் நம்ம வந்து ஒரு 2000 வருடமா நம்ம இதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த ஊர்வலத்தை பற்றி நீங்கள் பைபிளில் போனீங்கன்னா ஒரு மாதிரி 4 சுவிசேஷங்களில் புதிய ஏற்பாடை எடுக்கும்போது 4 சுவிசேஷங்களில் வந்து இதை காணலாம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற கடைசி வாரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக இது காணப்படுகிறது. இது முடிந்து ஒரு 4 நாளில் அவர் என்ன பண்ணுறாங்க? கைது பண்ண, சிலுவையில் அறையில் 4 நாளில் கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிலுவையில் அறைந்து அவர் என்ன பண்றாரு? இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த திட்டமிடுதல் அவர் கூட இருந்த அவருடைய சீடர்களுக்கு தெரியாது, அப்படிதானே? திட்டமிடுதல் ஆண்டவருடைய காரியத்தை பற்றி அவர் கூட இருந்தவங்களை அதை அறியாதபடி அறியாமல் இருந்தார்கள். நம்மளும் நிறைய பேர் அப்படிதான் இருப்போம், அப்படிதானே? அறியவில்லை. அவர்கள் கூட நடந்திருக்காங்க, அவங்க கூடயே டிராவல் பண்ணியிருக்கிறாங்க, அவர் கூடயே சாப்பிட்டுருக்கிறாங்க, அவர் கூடயே படகுல போயிருக்கிறாங்க, அவர் இருக்கும்போதே தூங்கி இருக்கிறாங்க, அவங்க முழிச்சிருக்கும் போது ஆண்டவர் தூங்கி இருக்கிறார். இந்த முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியல. சில விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள், நம்முடைய திட்டமிடுதல் காரியங்கள், நமக்கான திட்டம் நமக்கு என்ன பண்ணிருக்கும்? மறைக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தெரிந்து கொள்ளணும் என்ன பண்ணணும்? நம்ம வேதத்தை புரட்டணும். ஆண்டவர் அவருடைய இந்த உலகத்தில் உள்ள காரியங்களில் கடைசியாக வரும்போது எருசலேமுக்கு அவர் போகும்போது நீங்க பார்த்துருக்கலாம், இடையில கூட ஒரு ஆர்குமெண்ட் வந்தது. பேதுரு, ஆண்டவரே இதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது உங்க யங் அடல்ட்ஸில் ஒரு ஆர்குமெண்ட் வந்தது, அருமையான ஆர்குமெண்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அப்பந்தான் அவரை பார்த்து சொல்றாரு, திட்டி விட்டுறாரு. என்ன பண்றாரு? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார், அப்படித்தானே? ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருப்பாரா? எந்த இடத்துல இருந்து? பெத்சைதாக்கும் எருசலேமுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? 5 கிலோமீட்டர், அப்படித்தானே? தெரியல, சரி, ஓகே. அது கொஞ்சம் ரெஃபரன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா தெரியும். அந்த இடத்துக்கு போகும்போது இந்த பாட்டுக்கு வந்து நான் வந்து, ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னது? அந்த இடத்துக்கு வந்தோன்னே என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஒரு 2 சீஷர்களை பார்த்து எனக்கு ஒரு என்ன பண்ண, ஒரு குதிரையை சொன்னார். சொல்லி எந்த சீஷர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதா? அருள் பிரதர், எந்த சீஷர்கள் இல்லை. கரெக்ட். மனுஷர் எவரும் ஏறி இராத. ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? குதிரை, நீங்க நினைக்கிறீங்க குதிரை வந்து நமக்கு கொஞ்சம் சீப்பா தெரியும், அப்படித்தானே? சாரி, கழுதை. அந்த கழுதை ஆனது வந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச என்னது? கழுதை பொதி சுமக்கிறது, அப்படித்தானே? ஆனா ஒரு டைம்ல அதுக்கு ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்ச எப்போ எல்லாருக்கும்? டெங்கு தானே? டெங்குவா? இல்லை, கொரோனா இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று வந்தது. டெங்கு தான் நினைக்கிறேன். இந்த முட்டுலெல்லாம் வலி வரும். சிக்கன் குனியா. இது வரும்போது என்னன்னா கழுதை பாலுக்காய் நீங்க போனீங்க. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி நானும் பிரதர் ஆரோனும் பேசுனேன். பிரதர் எவ்வளோ? அது 1 லிட்டர் எவ்வளோ பிரதர்?
5,000 ரூபாய், 4,500 ரூபாய் 1 லிட்டரு. யாராவது ஊரில் போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னா நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்துவாங்க. 1 லிட்டரு 4,500 ரூபாய். அதோட சீஸ் வந்து 15,000 ரூபா, பார்த்துவாங்க. ஓகே, இந்த கழுதை நம்ம நினைக்கலாம் ஒருவேளை சாதாரணம் இல்லை. அந்த காலத்தில் வந்து அரசர், பெரிய பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கழுதையை யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? நீங்கள் இதை நிறைய பார்க்கும்போது என்னென்னா, அதில் கழுதையின் சமாதானத்து வருகிறவர்கள் கழுதையின் மேரில் ஏறி வருவார்கள் வேதாகமத்தில் இருக்குது. வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து வெற்றியுடன் வெள்ளை குதிரையில் வரான்னு ஒரு இதுவும் இருக்குது. அதில் கழுதையானது அந்த காலத்தில் நமக்கு, நம்மளுடைய பார்வைக்கு இப்போ என்ன தெரியும், அசிங்கமான ஒரு மிருகம், அப்படி தானே? அசிங்கமான ஒரு மிருகம். அது போன நம்ம வீட்டில் ரொம்ப அடிக்கடி பெற்றோர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அதுக்கு ரொம்ப பயன்படும் இந்த வார்த்தை, எப்படி தானே? கழுதை, இந்த மிருகம் அதற்கு அதிகமாய் பயன்படுகிற ஒரு மிருகமாய் இது காணப்படுகிறது. அதனால் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மரியின் மேல் அந்த கழுதை ஏறி வருகிறது, இறங்கி போகிறது. ஆண்டவர் இறங்கி போகும்போது என்னாகும், அடுத்த நாள் அந்த கழுதை வரும், அப்படி தானே? சும்மா அது பைபிளில் இருக்கான்னு தெரியாது, நமக்கு சண்டே கிளாஸ்லாம் சொல்லி தருவாங்க. ஏன்னா இயேசுவோடு நம்ம பயணிக்கும் போது நமக்கு கிடைக்கிற மரியாதை தனி, அப்படி தானே? அதுக்கப்புறம் இயேசு இல்லாமல் நீ ஒரு இதை சார்ந்து இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கிற மரியாதை வேற. இல்லாமல் நீ போனா அதை என்ன பண்ணுவாங்க, அதை கல்லேறி வாங்கன்னு சொல்லி அதில் இருக்குது சப்ஜெக்ட். இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த சப்ஜெக்ட், அப்படி தானே? என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து அதை அவுத்து இது பண்ணுவாங்க. நான் அதற்கு போகவில்லை. மத்தேயு 21:9 முதல் 14 வரை வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க. எல்லாரும் சண்டே கிளாஸ்ல இருந்து இந்த காரியங்கள் உங்களுக்கு மனப்பாடமாய் தெரியும், அப்படிதானே? இந்த நாள் பாம் சண்டே, அப்படிதானே? இந்த நாள் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், அந்த 9 to 11 வரை திரும்ப மீண்டும் ஒருவரை வாசியுங்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. இதுல என்ன பண்ணுவாங்க, தாவீதின் ராஜாவுக்கு ஓசன்னா, அப்படிதானே? இந்த நாள் ஒரு துதிக்கிற நாளாக இருக்கிறது. தி டே ஆஃப் பிரைஸ், அப்படிதானே? ஓகேங்களா? என்ன பண்ணாங்களா, முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் என்ன பண்ணாங்களாம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னான்னு தானே சொன்னாங்க. இந்த ஜனங்கள் எப்படி ஓசன்னான்னு சொன்னாங்க? கொஞ்சம் நீங்க அதை படிச்சு பாருங்களேன். ஓகே, லூக்கா 19:37-38 வாசிங்களேன். ஆமென். எப்படி புகழ்ந்தார்கள்? எதற்காக புகழ்ந்தார்கள்? தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் பார்த்து. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது நல்லது நடந்தா மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், அப்படிதானே? இங்கேயும் இந்த ஜனங்கள் அவர் பண்ணின அற்புதங்களை எல்லாவற்றையும் பார்த்து அதனால மிகுந்த சந்தோஷப்பட்டு
வாழ்க்கையிலே அவரை துதிக்கிறது நீங்க எப்படி துதிக்கணும்? எப்படி? ஆண்டவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு நல்லதோ ஒரு நல்ல காரியம் நடந்தா மாத்திரம் துதிப்போம். துதிக்கிறது எப்ப என்ன பண்ணணும்னா, துதிகள் எப்பவுமே சொல்றதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும். தேவன் எனக்கு என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறாரோ என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது எப்படி வருமா துதி? துதி எப்படி வரும்? இவங்க எப்படி மிகுந்த சந்தோஷப்பட்டு. இந்த மிகுந்த சந்தோஷம் எப்படி வரும்? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எனக்கு நடக்குது, துதிக்கிறதுக்கு பார்ஷாலிட்டி பார்க்க கூடாது. துதிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ளவனை பார்க்க கூடாது. முன்னாடி உள்ளவங்க எப்படி துதிக்கிறாங்கன்னு பார்க்க கூடாது. துதிக்கிறதுக்கு இடம் பொருள் பார்க்க கூடாது. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவனை துதிக்கணும். அதிலும் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயத்தில் எப்படி துதிக்கணுமா? மிகுந்த சத்தம் போட்டு. எப்படி சந்தோஷம் வரும்? உங்களுடைய காரியங்களை நீங்கள் எண்ணி எண்ணி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்க எங்க இருந்தோம் இப்ப எங்க வந்திருக்கிறோம். நீங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டமிடுதல் தெளிவாய் திட்டமிட்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க இதுக்காண்டி அங்க ஓடணும் ஒளியணும் ஒண்ணுமே கிடையாது. நீங்க செய்யறது மாத்திரம். நம்ம இப்ப சிலவங்க சொல்லிருப்பாங்க, இந்த இடத்துல தூக்க மாட்டாங்க தம்பி, நோயல் முழங்கால் போட்டு எலும்பி உட்காருங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் திட்டமிடுதல் வச்சிருக்கிறார். அவனை விட்டுருங்க பிரதர், திட்டமிடுதல் வைத்திருக்கிறார். நம்ம திட்டமிடுதல மறந்து போய் விடுகிறோம். நீங்க இந்த இடத்துல உட்கார்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? என் தேவனுக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறது, இந்த கம்பெனியில நீங்க வேலை பார்க்கிறது, இந்த சவுதி அரேபியா தேசத்துல இருக்குது, உங்கள் தகப்பனுக்கு நீங்கள் பிள்ளைகளா இங்க பிறந்தது தேவனுடைய திட்டமிடுதல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த திட்டமிடுதலை உங்களால் தலைகீழ இருந்தாலும் நீங்கள் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய என் தேவன். இவங்க என்ன பண்ணாங்களாம்? அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு சந்தோஷப்பட்டு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் தேவன் செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கு செய்திருக்கிறார்? நீங்க இந்த இடத்துல இப்போ ஒரு வெள்ளச்சட்டை போட்டு பிரதர் அருள் பிரதர் உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனுடைய திட்டமிடுதல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. என் தேவன் தெளிவாய் திட்டமிட்டுகிறார் உங்களை வாழ்க்கையில. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் சொல்லுவார், உங்களுடைய பெயர் சொல்லி இந்த நேரத்தில் இப்படி இப்படி உங்க இந்த பெற்றோர்களுக்கு வேதத்திலே சொல்லியிருக்கு, இந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாய் நீ பிறப்பா, இந்த பெயர்ல பிறப்பா, இந்த இடத்துல பிறப்பாயின்னு. ஹல்லேலூயா. தேவன் தெளிவாய் உங்களுடைய வாழ்க்கையில திட்டமிட்டுகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர் செய்த. நீங்க வேற யாரையும் பார்க்க வேண்டாம். முன்னாடி பார்க்க வேண்டாம், பின்னாடி போக இடம் பார்க்கணும். சிலவங்க எங்க துதிக்க மாட்டாங்க, அங்க போய் துதிப்பாங்க, வீட்டில் துதிப்பாங்க, தனியாக ஆலயத்தில் வந்தா துதிக்கிற வேளையில நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுடைய காரியங்கள், எனக்கு செய்த அற்புதங்கள், என்னுடைய வாழ்க்கையில செய்த. எல்லாருக்கும் வாழ்க்கையில அற்புதங்க. யாருக்காவது அற்புதம் நடக்காத கை தூக்குங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம் அற்புதம் இந்த சிபிக்கு நடக்கல? யாருக்காவது நடக்கலையா? நீங்க இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறது அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைச்சிருக்கீங்க படுக்கையில் இந்த பாருங்க, அந்த தாவூத்ல உள்ள சகோதரர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நண்பர், அல்ல பிரபுக்கு ரொம்ப நண்பர். தூக்கத்திலே இறந்து போயிட்டார், எழும்பல. இவ்வளவுக்கு நோன்பு ஃபாஸ்டிங் இருந்தவங்க. நம்மள மாதிரிலாம் கிடையாது நோன்பு, அவங்க பக்காவா இருப்பாங்க. காலையில நீங்க பெட்ல இருந்து எழும்புறது அவருடைய அற்புதம் தானே, அவருடைய திட்டமிடுதல் தானே. உங்க வாழ்க்கை குறித்து திட்டமிடுதல். இன்னைக்கு உங்களுக்கு ஆஃப் கிடைச்சிட்டு இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வர முடியாம டியூட்டில இருக்கிறாங்க? தேவனுடைய திட்டமிடுதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களை நீங்க நினைச்சிட்டாலே போதும். துதி எப்படி வருமா? மிகுந்த சத்தத்தோடு. அதை முணுமுணுக்க வேண்டாம். நான் முதலே சொன்னேன், காலையில எப்படி பாட்டு படிச்சீங்கன்னு. 10, 60, 70 பேரோட ஆரம்பிச்ச ஊர்வலம் தான் அந்த ஊர்வலம். கடைசியில் என்ன ஆச்சு? எத்தனை பேர் வந்தாங்க? திரளான ஜனங்கள். இவங்க எல்லாம் ஒருத்தர், நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பார்த்து ஒருத்தர் துதிப்பாங்க. இங்க அந்த கதை வேற. நான் அதுக்கே வரல. துதிக்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன அசைவுகள். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பெரிய லாரி இடிச்சு பிழைச்சு போயிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? கல்லு தட்டி விழுந்து கடந்து போனவர்கள் உண்டு. அப்ப அது அற்புதமா இல்லையா? நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் அற்புதம். ஓகேங்க. நீங்க படுக்கையில எழும்புறீங்க பாத்தீங்களா? எழும்போது சொல்லுவாங்க டக்குன்னு எழும்பக்கூடாதுன்னு, அப்படித்தானே? அதுல ஏதாவது ஆச்சுன்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மாமனாருக்கு நேற்று பிரெயினில் போய் ஒரு கிளாட் இதாயிடுச்சு. ஆனால் நேற்று இன்ஜெக்ஷன் போட்டு உடனே இது பண்ண இன்ஜெக்ஷன் போட்டோம். அது அற்புதம் தானே? அற்புதமா இல்லையா?
உங்களுடைய ஒவ்வொரு சிறு சிறு காரியங்கள் அற்புதம் தான். வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க படுத்துட்டு எழும்புறது அற்புதம், அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்படிதானே? விக்கல் எடுக்கும்போது தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்? நர்சஸ் தானே, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சோக்காக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது பெரிய அற்புதம் தானே. இந்த சின்ன சின்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கும் போது என்ன ஆகுமா? அற்புதம் எப்படி வருமா? எப்படி வரும்? மிகுந்த சத்தத்தோடு என்ன பண்ணுவீங்களா? ஆண்டவரை துதிப்பீங்க. அப்படிதான் அந்த ஜனங்களும் துதித்தாங்க. இந்த நாள் குருத்தோலை நாதம் பதில் அவரை துதிக்கிற ஒரு நாளாய் காணப்படுகிறது. பிரியமான ஒரு நல்ல அந்த பாட்டை பாருங்களேன். எண்ணி எண்ணி துதி செய்வா, எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா இன்று தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே இன்று தாங்கும் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நீங்க எண்ணி எண்ணி துதிக்கும் போது கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாராம்? சிறு சிறு நன்மை, சிறு சிறு காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணி இருக்கும்போது என்ன ஆனுமா? இந்த ஆட்கள் எப்படி பண்ணாங்களாம்? நீங்க மற்றவர்களை பார்த்து நம்ம எப்படி இருக்கணும்னா, அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய காரியங்கள், என்னுடைய காரியங்கள் எண்ணி எண்ணி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன காரியங்களை இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு கூட்டத்தார் லாசருவை உயிரோடு எழுப்பினவர்களை பார்த்து என்ன பண்ணாங்களாம்? விசுவாசித்தாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணாங்களாம்? ரோமர்களுக்கு கீழே ஆட்சி பண்ணலாம், அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறனால வேதனைப்பட்டு அவங்க கட்டாயப்படுத்தினாங்க, அந்த பன்றி இறைச்சிலாம் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? இந்த அடிமைத்தனத்திலேருந்து வேணும், ஒரு காரியம் எனக்கு வேணும்னு இந்த நிறைய பேர் துதிப்பாங்க. ஒரு காரியம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு ஆண்டவரே எனக்கு இது கொடுத்தீங்கன்னா அது தருவேன். டீலிங்ஸ், அந்த பிஸ்னஸ் டீலிங் போடுவாங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோயிலில் ஒரு கொத்து விளக்கு வாங்கி போடுவேன். இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். அடுத்த ஒரு கோஷ்டி இருக்கிறாங்க. யார் தெரியுமா? இந்த குறை கண்டுபிடிக்கிறவங்க கோஷ்டி. யார்? மத தலைவர்கள். இவங்களுக்கு என்னாச்சு? எனக்கு கிடைக்கிறது, எங்களுக்கு கிடைக்கிறது இவனுக்கு கிடைச்சிருச்சு, இதுல ஏதாவது ஒரு அது என்னது கடுகுமணி அளவாவது கடுகளவாவது குறை கண்டுபிடிக்கலான்னு ஒரு கோஷ்டி அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். எல்லா சபைகளிலும் இருந்து கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் இருந்துதான். இவங்களும் என்ன பண்ணுவாங்களா? கூட்டத்தோடு கூட்டமாய் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படி போயிருக்கிறாங்க இந்த மத தலைவர்கள். ஏன்னா இவர்கிட்ட குறை பண்ணணும், ஏன்னா அடுத்த ஒரு 4 நாள்ல என்ன பண்ணணும்? அவரை கைது செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். இது எல்லாமே தேவ திட்டம் தான். ஸோ நீங்க எப்படி இருக்கணும்? நான் திரும்பவும் அதைத்தான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நம்ம நன்றி நிறைந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகள் துதியாய் மாறும். மிகுந்த சந்தோஷப்பட்டு நீங்கள் துதிக்கணும் ஆண்டவரை. மற்றவர்களை பார்த்தல்ல, மற்றவர்களை பார்த்து நீங்கள் சூடு போட்டுக் கொள்ளாதீர்கள். எந்த இடம் பொருள் இல்லை, இங்க துதிக்க மாட்டேன், அங்க துதிப்பேன், அந்த கதையெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ, நன்றின்னு ஒரு காரியம் வந்துருச்சுன்னா அற்புதங்களையும் அடையாளங்கள் நீங்க பார்க்கணும். பெரிய அற்புதங்கள், குருடர்கள் பார்வையிட இருக்கிறார்கள், அது கிடையாது. இதுக்குன்னு உங்களுக்கு மேடை போட்டு உங்களுக்கு நீங்க துதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க என்ன எங்க பண்ணாங்களா? அவங்க மிகுந்த சந்தோஷப்பட்ட அந்த ஊர்வலத்தை நீங்க பாருங்க, கொஞ்சம் எண்ணி பாருங்களேன் எப்படி இருந்திருக்கும். என்ன பண்ணாங்களா? அவ வஸ்திரங்களை தரையில போட்டாங்க. அந்த இலைகள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? வெட்டி போட்டாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு அடுத்தது கதை போகும்போது வேற மாதிரி இருக்கும். என்ன ஆகையினப்படினால இந்த எப்படி துதிக்கணும்னா, இந்த பார்த்துருக்கீங்களா? அந்த பசங்களை வீட்டில் வச்சுருப்பாங்க. நான் நோயிலே சொல்கிறேன், நோயினை வீட்டில் அடிச்சு போட்டு அப்படி கொஞ்சம் விளையாட விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நோயிலும் மேசியாகவும் விளையாடுறான்னு வச்சாங்களேன், கொஞ்சம் இந்த எக்ஸைட்டாகி விளையாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படி விளையாடுவாங்க பசங்க? அடைச்சி போட்ட பசங்களை அப்படியே அவுத்து விட்டிங்கன்னா ஒரு பார்க்கில் கொண்டு வந்து எப்படி விளையாடுவாங்க பசங்க? கதவுக்குள்ளே கையை விடுவாங்க, நசுக்குவாங்க, எல்லாமே நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அது எப்படி ஆகும்? ஒரு உணர்ச்சி பொங்கி வரும்ல.
உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் வரக்கூடிய அந்த நன்றி உணர்வுகள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, ஆண்டவரை பொங்கி பொங்கி அந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தினால் நீங்கள் வந்து கண்டிப்பாக துதிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு துதி இந்த நாளில் நீங்கள் ஏறெடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது காரியம், பியூரிஃபிகேஷன். த டே ஆஃப் பியூரிஃபிகேஷன். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நாளாய் இந்த நாள் அந்த இடத்துல கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது. மத்திய 21:12-13. ஹல்லேலூயா. ஆலயம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எப்படி உள்ள போனார்? மிகுந்த சந்தோஷமாய் இவர்கள் ஆர்ப்பரிக்கும். எல்லாருக்கும் ஒரு நேச்சுரல், இப்போ உங்களை பார்த்து பிரதர் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ் இல்லை கெட் சிஸ்டர் பார்த்து நம்ம சொல்லணும் வைங்களேன், அந்த ப்ரௌச் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மனதில் எல்லாருக்கும் உங்களை வந்து அது தெரியும். இந்த புகழ்ச்சிக்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொன்னால் போதும். இப்போ என் பிரதர் எழில் பிரதரை பார்த்தா உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எழிலுக்கே தெரியும், என்கிட்ட முடி இல்லை ஆனாலும் இவன் வந்து என்னை வந்து இது பண்ணுறான்னு தெரியும். ஆனாலும் ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும், இந்த 4 நாளில் அப்பாவின் காரியங்களை நிறைவேற்ற தன்னை வந்து சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் என்னை துதிக்கிறார்கள், என்னை சந்தோஷமா, அந்த கொஞ்சம் சந்தோஷம். நம்ம ஊரில் இது பண்ணுவோம் தெரியுமா, அந்த சொல்லுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க எடுத்துகிட்டு போயிருங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்க என்னென்ன விரும்புகிறாங்களோ அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ உளுந்து நம்ம கொடுப்போம். மருமகமாரெலாம் அந்த டைமில் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். நமக்கு அந்த ஹஸ்பண்ட் மாதிரி நம்ம எங்கள் அப்பாவுக்கு இப்படியா அது யோசிக்க வேண்டிய நிறைய இருக்கும். அவங்க எப்படின்னா சீக்கிரம் ஓகே. ஆண்டவருக்கு தெரியும் இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாளில் அவருடைய கம்ப்ளீட் சீனே மாறப்போகுது. இன்னைக்கு உள்ள சீன் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆண்டவர் அதில் மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தில் போகும்போது சர்ச்சமாக நமக்கு முன்னாடிலாம் தெரியும், சத்தியன் பிரதருக்கு தெரியும், அடிக்கடி வெள்ளிக்கிழமை மிகுந்த சந்தோஷத்தோடு ஆலயத்துக்கு வருவோம். முடிஞ்சு போகும்போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன பண்ணார், ஆலயத்துக்குள்ள எருசலேம் ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணுறாராம், வராரு. வந்தோம். நாங்கள் உள்ள சம்பவம் எப்படி இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா பிரதர், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 150 ரியால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த சீட்டு போடுறதுக்கு 1500 1000 ரூபாய் சீட்டு, 1000 ரூபாய் சீட்டு போடுறவங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா 1000 ரூபாய் சீட்டு. அதுக்கு அடுத்தது சாரி, கலர் சாரி எடுக்கிறதுல ஒரு 10 பேர், அதுக்கு ஒரு கோஆர்டினேஷன், அதுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வேற என்னது சொல்லுங்க, வேற என்னதெல்லாம் இருக்கு சொல்லுங்க. சமையல் பண்ணுற டீம், சமையல் பண்ணுறவங்கள கூப்பிடலன்னு சொல்லி ஒரு டீமு. அதுக்கு அடுத்தது போட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம். பிரதர் இப்படி வாங்க குரூப்பில் போடுவாங்க, போட்ட உடனே அதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு ஆராதனை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு போட மாட்டாங்க, அதுக்கு ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எழில் பிரதர் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? ஆண்டவர் ஆலயத்திற்கு ஆராதிக்கிறதுக்கு உள்ள வராரு, மிகுந்த சந்தோஷத்தோடு உள்ள வராரு. அப்படிதானே? மிகுந்த சந்தோஷத்தோடு. எங்க சந்தோஷம் இருக்கிறாங்க நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் அற்ப சந்தோஷம் அந்த மாதிரி வரும்போது அவர் மிகுந்த சந்தோஷமா இந்த பிள்ளைங்கள் வந்து என்ன பண்ணாங்களா, அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து ஒவ்வொரு காரியத்திற்காக அந்த 3 காரியம் ஒருவேளை எப்படியாக இருக்கட்டும் இருந்தாலும் புகழ்ந்தார்கள். ஊர்வலத்தில் வராங்க, அவங்க காசுக்காக வந்தாலும் சரி, பிரியாணிக்காக வந்தாலும் சரி, இருந்தாலும் தலைவர்கள் மகிழ்ந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மகிழ்ந்து உள்ள கால் எடுத்து உள்ள வைக்கிறார். வந்து பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டார். அப்படிதானே? இங்க ஆலயம் யாரு? ஹலோ, ஆலயம் யாருன்னு கேட்டேன். எப்படி இருக்குது? கலர் கோயமா இருக்குதா? ஹலோ, எப்படி இருக்குது உங்கள் ஆலயம்? டெபரா உட்காருங்க, உள்ளார உட்காருங்க, கீழே உட்காருங்க. எப்படி இருக்குது உங்கள் ஆலயம்? எப்படி இருக்கிறது? எப்படி? கலப்பட மாட்டுக்குதா?
இந்த நாள் சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அருமையாய் சொல்வார் லூக்கா 19:42, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும். கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சுற்றிலும் மேலே என்ன பறந்துட்டு இருக்குது, ஒரு பக்கம் கீழே மழை. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன்னுடைய ஆலயத்தை நீ சுத்தப்படுத்த விரும்புகிறாயா? 43 வாசிங்களேன். 42, 43, 40. மேன் அவர் கண்டிக்கலைங்க. நலமா இருக்கும். உங்களை கத்திருவேன் குத்திருவேன்லாம் கிடையாது. ம் ம் ஹல்லேலூயா. இயேசு சந்தோஷத்தில் சொல்லி அந்த சந்தோஷத்தை அந்த கொஞ்சம் சொல்லுங்கள, கொஞ்ச நேரம் தான் சந்தோஷமா இருந்த சந்தோஷத்தை ஒரு 5 நிமிஷம் என்ஜாய் பண்ணா விட மாட்டீங்களேன்னு கேட்பாங்க இல்லையா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு. என்ன பண்ணுவாங்களா, உங்கள் ட்ரெஸ் எல்லாம், துணி, ஷால், ஒரு ட்ரெஸ் எல்லாம் விடுங்க. உங்கள் ஷால் வச்சுருப்பாங்க அங்கங்கே கலத்தி போட்டு. இந்த கோயிலில் சர்ச்சு முடிஞ்சு நிறைய ஷால்லாம் அங்கே இருக்கும் இந்த வேக்யூம் போடும்போது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த ஷாலை கலத்தி போட்டுட்டு, பிள்ளைங்க மரக்கிளைகளெல்லாம் வெட்டி போட்டு மிகுந்த சந்தோஷத்தில் ஆண்டவர் கொஞ்சம் நம்பி ஏமாந்துட்டாரோ ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆலயம், உங்களுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? கல் குகையாக இருக்கிறது, அப்படி தானே? என்னெல்லாம் இருக்குது? கேடுபாடு உள்ளதா? என்னெல்லாம் இருக்குது? பெருமை. லூக்கா 13:34. அப்படியே விட்டுங்க. அதனால் உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலோ உலகத்திலோ சபைகளிலோ வேற எங்கேயுமே நடைபெறாது. விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கண்டினியூஸா வாசிங்க. ஆமென். உங்களுக்கோ சொல்லுங்க, எங்களுக்கோ, சத்தமா சொல்லுங்களேன். எங்களுக்கோ, சேர்த்து சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எரேமியா 4:14. வாசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல? வாசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல? பேசும்போது பேசுறதுக்கு ரொம்ப யோசித்து தான் அந்த வசனத்தையும் பேச வேண்டியிருக்குது. எரேமியா 6:6. கொத்தளத்துக்கு கரெக்டான எப்படி அது இந்த கொத்தா போடுறதா இல்லை எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று. எவ்வளவு வேதனை இருந்ததா அந்த காரியத்தை சொல்லியிருப்பாரு. ஆறு 8 வாசிங்களேன். எரேமியா 15:6. எரேமியா தீர்க்கதரிசி இப்படிதான் சொல்றார். அந்த வசனத்தை
எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் உடைய மனதில் இருதயத்தில் எப்படி இருப்பார்? நீ பின்வாங்கி போனால் என்ன ஆகும் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி கூறிய தீர்க்க தரிசனமே தான். எருசலேம் அக்கிரம நினைவுகளால், நம்முடைய நினைவுகள் எப்படி? எருசலேம்னா என்ன பண்ணணுமா? எருசலேம் யார்? இதில் நாம தான். எப்படி இருக்கிறோமா? அக்கிரம நினைவுகளாலும் பொல்லாப்பினாலும் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்கிறது. எருசலேம் நிறைந்திருக்கிறது. அப்படிதானே? ஆண்டவர் சொல்றார் இந்த நாளில், த டே ஆஃப் பிரைஸ், அவரை துதிக்கிற இந்த நாளில், இந்த நாளுமே ஒரு சுத்திகரிப்பின் நாளாக இருக்கிறது. த டே ஆஃப் பியூரிஃபிகேஷன். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு உங்கள் இருதயத்தில் இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் விட்டு சுத்திகரிக்கப்பட, கழுவப்பட என்னெல்லாம் இருக்கும் நம்மளுடைய இருதயத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, சாமல் பிரதர் சொல்லுங்க, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. புகை. நேற்று வந்து சாண்ட்ஸ்டோம் இருந்தது, அதனால கண்டிப்பாக அந்த டஸ்ட் இருக்கும். வேற என்னெல்லாம் இருக்கும்? சொல்லுங்க பிரதர் பிரபு, சொல்லுங்க. அவர் தான் கரெக்டாக சொல்லுவார். வேற என்னெல்லாம் இருக்கும் நம்முடைய இருதயத்தில்? எருசலேம் நம்முடைய ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்கும்? சொல்லுங்க. இருதயத்தில் ரைட்டு. ரைட்டு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ரைட்டு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? விடணும். இந்த நாளில் குருத்தோலை மட்டும் ஓசன்னாலாம் இல்லை. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓசன்னா சொல்லியாச்சு. இன்னும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 2000 வருஷமா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? எருசலேமே நீ என்ன பண்ணணும்? நீ சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாளாய் இருக்கிறது இது. நம்ம ஒன்று சொல்லுவோம், எருசலேமே என்ன பண்ணார்? ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா? உங்களுக்கு உள்ள திட்டத்தை என்ன பண்ணுவாராம்? உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா? லோக்கல் லாங்குவேஜில் வச்சு, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை எடுத்துக்கோங்களேன். தாவீது வந்து அவருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவன். ஹல்லேலூயா. தாவீது ரொம்ப நல்லவன். நிறைய பாட்டு பாடியிருக்கிற ஆண்டவர் எல்லா விஷயத்திலையும். தப்பு பண்ணான் நானே என்னுடைய வாழ்க்கையில் தாவீதை அதிகமாக எடுத்துக்கொள்ளுவேன். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்துருவேன். ஆனால் ஆண்டவர் என்ன திரும்ப பண்ணார்? அவர் கேட்டதை கொடுக்கல, சில விஷயத்தை கொடுக்கல. யார்கிட்ட கொடுத்தாரு? சாலமன். எருசலேமை யார் கட்டினா? சாலமன் கட்டினா. அப்புறம் சாலமன் என்ன பண்ணாரு? எதனால் அந்த எருசலேம் ஆலயத்தை இடித்தாங்க? யார் பண்ணா? அதான். ஆனா அவனையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாலமன் என்ன பண்ணாரு? ரெட்டிப்பு ஆசீர்வாதம். சாலமன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். என்ன கேட்டான் அவன்? ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? 1+1. 1 எடுத்தா 1 ஃப்ரீ. அப்படிதானே? கொடுத்தாரு. ஆனால் கொடுத்துட்டார். ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அவர் வாக்கு மாறாதவர். அப்படிதானே? ஆனால் வச்சு செய்வார். எப்போ இது பண்ணாங்க பாருங்க. அப்பவுமே தீர்மானிக்கப்பட்டது தான். ஆனால் திரும்பவும் என்னாச்சு? அங்கே என்னாச்சு? அவங்க இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணாங்க? என் வீடு இது என் வீடு வன்கள்ளர் குகையாய். ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு எத்தனை பேர் இருக்குது? ஆலயத்தில் நாம் நுழைந்தவுடன், ஒரு கேத்தலிக் பாட்டு தான் நினைக்கிறேன். என் வீடு இது என் ஜெப வீடு வன்கள்ளர் குகையாய் ஆக்காதீர்கள்னு சொல்லி ஒரு அருமையான பாடல் உண்டு. நீங்க என்ன பண்ணணுமா? உங்களுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம். முதல்ல த டே ஆஃப் பிரைஸ், அவரை துதிக்கிற அந்த நாட்களிலே எப்படி துதி வரும்? இருதயம் கபடும் கேடுபாடுமா இருக்கும்போது எப்படி துதிக்க வரும்? நம்ம அதை பார்க்குறோங்க. சிம்பிளாக சொல்கிறேன். அருள் பிரதருக்கும் எனக்கு கோபம், அவருக்கு மேலே எனக்கு ஒரு என்ன வெறுப்பு. நான் எப்படி சிரிப்பேன் அவரை பார்த்து? அப்போ என்ன ஆகும்? ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. வராது எனக்கு அவர்கிட்ட ஒரு ஃப்ரீயாக பேசக்கூடிய ஒரு மூமெண்ட் வராது. ஆண்டவர் என்ன சொல்ல? உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எருசலேமே நீ சுத்திகரிக்கப்படலைன்னு நான் நிறைய சொன்னேன். எரேமியா சொல்லியிருக்கிறாரு. கள்ளர்கள் குகையாய் நீங்க ஆக்காதீங்க. கள்ளர்கள் அந்த கள்ளர்கள் என்ன பண்ணுவாங்களாம் தெரியுங்களா? திருடன் திருடவும் ஆனால் சொல்லுங்க ஆமென். அப்படிதானே?
எபேசியரில் தானே சொல்லுங்க, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். வெளிப்படுத்தினதில்லை. என்ன பண்ணணுமா? நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்கள் இருதயமாகிய ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக த டே ஆஃப் பவர். ஒரு தேவ வல்லமை வெளிப்படுகிறது. நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அந்த துதி அவர் துதியிலே பிரியமாயிருக்கும் பொழுது, அவர் சொல்லுகிற கட்டளைகளை கேட்டு உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது என்னாகுமா? ஆட்டோமேட்டிக்காக தேவ வல்லமை உங்களுடைய வாழ்க்கைக்கு புறப்படும். ஹல்லேலூயா. வாசிங்கள் 21:14. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குருடர்கள், சப்பானியர்கள் இவங்கெல்லாம் வந்து எங்க? தேவாலயத்துக்கு புறம்பே வெளியில் உட்காந்து தான், நம்ம ஊரில் எப்பவும் இருக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு உள்ளே வந்தப்புறம் என்ன பண்ணாராம்? சுஸ்தமாக்கினார். வல்லமை வெளிப்பட்டுச்சா இல்லையா? உடைய வாழ்க்கையில் வல்லமை வெளிப்பட்டுச்சுதா? நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் ஓசன்னா சொல்லுங்க, ஓசன்னா பாடுவோம்னு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு பண்டிகை கிறிஸ்தவர்களாய் நாம இருக்கக்கூடாது. அப்படிதானே? என்னுடைய வாழ்க்கையிலே அவரை பார்த்து நாம் துதிக்க வேணும். இந்த துதி வந்து என்னுடைய இருதயம் எனக்கு ஆண்டவர் செய்த, எனக்கு கர்த்தர் செய்த எண்ணற்ற நன்மைகள். ஒரு நன்மைகள்லாம் கிடையாது. யாரும் பொய் சொல்லாதீங்க. ஒரு நன்மைகள் கிடையாது. நீங்கள் பாத்ரூமில் வலிக்கு விழாமல் நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வருகிறதே பெரிய அதிசயம் தானே. எவ்வளோ சோப் போடுவோம் நம்ம அங்கே. இப்போ நம்ம ஃபாரினுக்கு வந்தனால என்ன பண்ணுவோம்? ஷவர் ஜெல் போடுவோம். அப்படி தானே? வழுக்குமா வழுக்காதா? நம்ம ஊர் மாதிரி சிமெண்ட்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் டைல்ஸ். அதுவே பெரிய அற்புதம் தானே உங்கள் வாழ்க்கையில். வாகனம் ஓட்டுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க. பெண்களையும் சேர்த்து எத்தனை பேர் இருக்கிறீங்க? எவ்வளோ பத்திரமா ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார் போக்கிலும் வரத்திலும். நேற்று அடித்த காற்றுல பிரதர் எழிலும் நானும் டீ குடிக்க போனோம். எப்படி காற்று அடிச்சுன்னா எழிலுக்கு தெரியும். ஒரு பெரிய ஆபத்து தான். கீழே ஃபுல்லாக தண்ணி, எழில் வண்டி பிக்கப்பு, டோர் எவ்வளோ ஹெவியாக இருக்கும், வந்து காலில் அடிச்சுது. கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. பெரிய அற்புதம். பிரதர் சாம் வரலாம்னு நினைக்கிறேன். சாம் நேற்று அந்த அது பேர் என்னது, இன்சூரன்ஸ், அவரையும் கூப்பிட்டு தான் வந்தார். பெரிய அற்புதம். அல்லேலூயா. நிறைய பிரதர் ஜெயாக்கு நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆபத்து. கர்த்தர் பாதுகாத்தார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். இது என்னது? அற்புதம் தான். இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ரீகால் பண்ணணும். இந்த படுத்துட்டு இருக்கும்போது இந்த கண்டதை யோசித்து, இந்த மொபைலில் பார்த்து, ரீல்ஸ் பார்த்துட்டு, அந்த காணாததுக்கு இருக்கவனையும் கெடுக்கணும்னு சொல்லி அதை ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுக்கிட்டு, அவன் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கானா இல்லையான்னு தெரியாது, அவனுக்கு அனுப்பிவிட்டு, இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்பலாம் போகணும். ஏன்னா நம்ம சொல்லுவோம், பிரதர் சாரி பிரதர் மறந்துட்டேன் பிரதர். அன்னன்னைக்குள்ளே அசை போடுங்களேன். இந்த மாடு சாப்பிட்டுட்டு அசை போடும், பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டுட்டு அசை போட்டால் தான் அதுக்கு ஜீரணமாகும். அது மாதிரி டெய்லி இன்றைக்கு நடந்த காரியங்கள் இல்லை ஒன்றும் கிடையாது. இப்போவுமே நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். 6 மணிக்கு எத்தனை பேர் எழும்புனீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 6 மணிலேருந்து நீங்கள் ஒரு கணக்கு பண்ணுவோம். அப்போ சரி ஒரு 7 மணி எடுத்துக்கோங்க. 7 மணிலேருந்து மணி 11:30 மணி வர மூச்சு சீராக வருகிறதா? நான் அதை கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பெரிய அற்புதம். நான் இனி அடுத்த எனக்கு ஒரு மரணம் வரை அவருக்கு நான் நன்றி உள்ள பிள்ளையாக இருக்கணும். வேறு வழி கிடையாது எனக்கு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நீங்கள் எண்ணி பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அலட்டிக்கிட வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, தீர்மானிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை, திட்டமிடப்பட்ட வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை. ரொம்ப நீங்கள் கவலை பண்ணி என்ன பண்ண ஒரு இன்ச்சை கூட உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்க? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீங்கள் அதை நினச்சி பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நான் ஒரு துதிப்பேன் ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயம், என்னுடைய ஆலயமாகிய இருதயம் மிகவும் கேடுபாட உள்ளதாக ரிப்பேர் பண்ணணும், அதை ரெனோவேட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுக்கும்போது என்ன நடக்குமா? இன்னும் தடைப்பட்ட உங்களுடைய காரியம், உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் கைகள் முடமாக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் கால்கள் முடமாக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையும் என்ன ஆகுமா? தேவ வல்லமை வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்ட அத்தனை காரியமும் எப்போ நடக்கும்? முதல்ல அவரை என்ன பண்ணணுமா? பிரைஸ் பண்ணணும். அடுத்தது பியூரிஃபிகேஷன், சுத்திகரிக்கப்படணும். அடுத்து அப்படி பண்ண அந்த 2 காரியங்களையும் எனக்கு பண்ணும்போது
ஆண்டவரிடத்தில் இந்த பவர் வெளிப்படும். அப்படிதானே? இந்த பவருக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே காணிக்க போட்டு இங்கே காணிக்கலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே தான், உங்களுக்குள்ளே தான். நம்ம எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நம்ம என்ன திரும்ப பண்ணணுமா? மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சி உமக்கென்றோ, தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும். யாரும் எழுப்பி நிற்போமா? எவருமக்கென்றோ, தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கென்றோ. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. பயணத்தில் குருத்தோலை பயணத்திற்கும் கல்வாரி பயணத்திற்கும் ரெண்டு வித்தியாசம் உண்டு பிரியமானவர்களே. குருத்தோலை பயணத்தில் ஜனங்கள் மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் காணப்பட்டார்கள். ஆனால் கல்வாரி பயணத்தில் என்ன பண்ணாங்களாம்? ஏளனத்தோடும் பரிகாசத்தோடும் நிந்தனையோடும் அவரை அவமானப்படுத்தினாங்க. ரெண்டுல நம்ம யாரா இருக்கிறோம்? அடுத்த குருத்தோலை பயணத்தில் கர்த்தாவே ரட்சியும் ரட்சியும் என்று ஆரவாரம் விட்டனர். கல்வாரி பயணத்தில் ஒரே வாரம் 4 நாள் 5 நாள்ல மாறிட்டாங்க. இவர் என்ன பண்ணணுமா? சிலுவையிலே இறங்க நோயல் சிலுவையிலே அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று கூக்குரலிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை பயணத்தில் தங்களுடைய தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா. தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணாங்களாம்? தொருவோரம் என்ன பண்ணாங்க? விரிச்சு போட்டாங்க. ஆனா கல்வாரி பயணத்தில் என்ன பண்ணாங்களாம்? அவருடைய வஸ்திரங்களை எடுத்து என்ன பண்ணாங்களாம்? அவருடைய ஆடைகளை உரிந்து அவரை என்ன பண்ணாங்களாம்? நிர்வாணமாக்கினார்கள். ஹல்லேலூயா. குருத்தோலையில கழுதை அவரை சுமந்தது பிரியமானவர்களே. ஆனா கல்வாரி யாத்திரையில் என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்து அந்த பாரம் மிகுந்த சிலுவையை சுமந்து சென்றார். வெளிப்படுத்தல் 7:9 சொல்வது போல, பரலோகத்தில் நாம் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் மிகுந்த சத்தத்துடன் தேவனை நோக்கி துதிகளை நாம் செலுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆகிறது. ஹல்லேலூயா. என் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த நாளிலாவது எருசலேமே, இந்த நாளிலாவது என் மகனே, என் மகளே, உன் இதயத்தை எனக்கு தாராயோ? ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாராயோ? இன்னும் ஒரு 4 நாள்ல நம்ம கொண்டாட போறோம். அந்த நாட்களை நினைவு கூற போகிறோம். என்னுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய வாதில்களில், என்னுடைய ஆலயமாகிய இருதயத்திலேயே அவர் பிரவேசிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மிகுந்த சந்தோஷமாய், ஒருவேளை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல என்னுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாய், என்னுடைய வீடு மிகவும் அழகாக, என்னுடைய ஆலயம் மிகவும் அழகாக லைட் போட்டிருக்குது, LED போட்டிருக்குது, வீடியோ கேமரா அங்க இங்க எல்லாம் வச்சிருக்குது. ஆனால் உள்ளேயோ தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த சுத்திகரிப்பு நாளிலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோமா? இல்லை சுத்திகரிக்கப்பட்டு அவரை மிகுந்த சந்தோஷத்தோடு
என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பக்தன் அந்த சகோதரர் பாடினது போல எண்ணி எண்ணி துதி செய்வாய். அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் என்ன பண்ணுவாங்க? அவருடைய நம்முடைய வாயிலே உதட்டிலே வருகிற ஸ்தோத்திர பலிகளால் துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா? எங்கோ அற்புதம் நடைபெற்றது. லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்பின அதிசயத்தை பார்த்து, குருடர்களை பார்வைய செய்த இயேசுவை பார்த்து, சப்பால் ஊனமுற்றவர்களை நடக்க செய்த இயேசுவை பார்த்து, அங்க பார்த்து இங்க பார்த்து வந்து அவரை பார்த்து மிகுந்த சத்தத்தோடு ஆனந்தத்தோடு ஆர்ப்பரித்தவர்கள் போல் நாம் காணப்படுகிறோமா? பத்து குஷ்டரோகிகள் வந்தார்கள், 10 பேரை குணமாக்கினாரு. ஆனா ஒருவன் மாத்திரம், இந்த ஒருவனாய் இருக்கிறீர்களா? இல்லை 9 பேராய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். எவ்வளவு தூரம் ஓடி ஓடி ஒளிவாய். உன் அலங்கத்தை கட்ட அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒருவேளை அவரை துதிப்பதற்கு உங்களுக்கு மனதில்லாமல் போகலாம். ஒருவேளை வாழ்க்கையில் அற்புதங்கள் இருக்கும், துதிக்க எது தடையா இருக்கும்? உங்கள் இருதயம், உங்கள் ஆலயமாகிய இருதயம். அது சுத்திகரிக்கப்படும் பொழுது உங்கள் வாயிலிருந்து துதிகள் வரும். உங்கள் வாயிலிருந்து துதிகள் வரும். ஒரு கிறிஸ்தவன் துதிக்கிறவன் எல்லா இடத்திலையும் துதிப்பான். பிரியமானவர்களே, அதற்கு வேற ஒரு ரீசனும் கிடையாது, நன்றி மாத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் என்னுடைய தேவனுடைய சுத்த கிருபை என்று நீ நினைத்தாயானால் உனக்கு இடம் பொருள் எதுவுமே தேவையில்லை. எங்க வேணாலும் துதிங்கன்னா துதிக்கிறோம், துதிப்போமான்னு போது எப்படி வருமா? கொஞ்சம் துதிப்போமா அவரை? ஹல்லேலூயா. எண்ணி பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத உன்னை தாங்கும் நம்புயமே. நாதமே இந்த நம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. துதிக்கிறீங்க பிரியமானவர்களே? உங்கள் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் மூடுவேன். உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் ஒரு 2 நிமிடம் அவர் செய்த நன்மைகளை, இந்த வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை, நீங்கள் நடந்து கடந்து வந்த பாதைகளை நீங்கள் நினைக்கும் போது உங்கள் இருதயத்தில் வந்து அன்பு பொங்கும். பிரியமானவர்களே, அந்த இருதயத்தில் நன்றி பொங்கும். நன்றி வரும்பொழுது உங்கள் இருதயத்தில் இருந்து அந்த ஆனந்தம் பொங்கும். ஆனந்தம் பொங்கும் பொழுது மிகுந்த சத்தமாய் அவர்கள் தேவனை துதித்தார்கள். வரும்போது நாமும் அதை துதிப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நன்றி ஆண்டவரே. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம்
நன்னீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கழுந்தியாயிருந்த புன்னை தேடி வந்தீரே, அன்று என் திருவணைத்து காத்து கொண்டீரே. நாதையாய் அலைந்த என்னை உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க நடத்தும் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகள் ஒருவேளை ஸ்மூத்தா இருந்திருக்காது பிரியமானவர்களே, மேடு பள்ளம் நிறைந்ததா இருக்கும். ஆண்டவர் அருமையாய் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரே. உங்களை எப்படியெல்லாம் நடந்திருக்கிறாரு, எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் எப்படி பாதுகாத்தாரோ அதே மாதிரி பக்கத்து நாடுகளை எண்ணி பாருங்க பிரியமானவர்களே. அவர்களை காட்டிலும் நாம மேன்மையானவர்கள் நினைக்காதீங்க. ஆனாலும் உங்கள் தேவன், நம்முடைய தேவன் நம்மளை இன்னும் இந்த நிமிடம் வரை நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கும் கிடைக்காத பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஒரு கொரோனாவை கடந்து வந்துட்டோம் பிரியமானவர்களே. ஒரு சிறு சேதாரம் கூட இல்லாம என் தேவன் உங்களை பாதுகாத்தார் பிரியமானவர்களே. இன்னுமா எருசலேமே, எருசலேமே, ஹல்லேலூயா. என் தேவன் உங்களை பார்த்து கூக்குரலிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இன்னுமா, இன்னுமா என் ஜனம், இன்னும் என் ஜனம், இன்னும் என் ஜனம் என்று என் தேவன் இன்றைய தினமும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் அருகின் இயேசுவுக்கே மகிமையுமக்கந்தோ மாட்சிமையுமக்கந்தோ மகிமையுமக்கந்தோ மாட்சிமையுமக்கந்தோ ஸ்தோத்திரமோ தூயவருமக்கந்தோ தூரியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவருமக்கந்தோ. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 என்
நண்பர் இயேசுவுக்கே. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காய் சிலுவையிலே எங்கள் பாவங்களுக்காய் எங்கள் வாழ்க்கை திட்டமிடப்பட்ட வாழ்க்கையை நீர் முன்குறித்து எங்களுக்காய் சிலுவை சுமத்துவதற்கு முன்பாக சற்று இளைப்பாறுவதற்காய் சற்று சிறிது நேரம் உடைய வாழ்க்கையிலே அந்த உலக பயணத்திலே இளைப்பாறுவதற்காய் எருசலேமை நோக்கி முகத்தை திருப்பி நீர் பிரயாணிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவரே, அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாய் இது காணப்படுகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய பிரவேசத்தினால் நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல ஈவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இதன் மூலமாய் உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே மலரச் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய எண்ணங்கள், வாஞ்சைகள் ஒவ்வொற்றையும் நீர் நிறைவேற்ற போகிற தயவுகளுக்காய் உனக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, மட்டும் இந்த ஆராதனையிலே நீர் கூட எங்களோடு பவனி வந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா, இனிமேலும் நாங்கள் வெள்ளடிக்கப்பட்ட ஆலயமாய் இல்லாமல் மக்குகந்த தூபமாய் நறுமணமாய் நாங்கள் மாற எங்களை நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அடியும் நொறுக்கும் புடமிடும் எங்கள் வாழ்க்கை உமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் எங்கள் வாழ்க்கையை பார்த்து நீர் சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையா எங்கள் வாழ்க்கை மாற நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் வயதான பெற்றோர்களை ஆசீர்வதியும், சபையில் உள்ள ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். சபையை இம்மட்டும் நீர் தாங்கி வருகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் மனிதரோடு இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இணையத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.